மரங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாட்டுக்குரலொன் பாரதியின் வரிகளுக்கேற்ப ஆணுக்கிங்கே பெண் இழைப்பில்லை என்று சட்டத்தோடு பாடல்கள் முழங்கிய பாரதியின் வரிகளுக்கேற்ப ஒளி மலர்ந்து புன்னகை பூவாக வரும் கோகுல இந்திரா அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான மகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து மரியாதைக்குரிய பெரியவர்கள்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா எல்லாருமே யங்ஸ்டர், அதனால் மரியாதைக்குரிய சகோதரர்கள் சகோதரி அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலையில் சுமார் 12 மணி அப்படி நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப்பை காரில் செக் பண்ணும்போது சத்யா இந்த இன்விடேஷனை எனக்கு அனுப்பிச்சிருந்தார். என்ன சத்யா ஒரு இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு தம்பி அனுப்பிச்சிருக்காருன்னு பார்த்தா இன்றைக்கி சாயந்தரம் இந்த மாதிரின்னு அதில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அப்படிங்கிற படம் அந்த மாதிரி எல்லாம் வந்த உடனே அந்த பார்த்த உடனேயே நான் சத்யாவுக்கு ஃபோன் பண்ணேன். தம்பி என்ன தம்பி இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறேன், நான் சினிமா லைனில் போயிட்டுருக்கேன்னு சொன்னீங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, ரொம்ப சந்தோஷம். நான் அவர்கிட்ட சொன்ன வார்த்தையை தான் சொல்கிறேன். நான் ராமநாதபுரத்துக்காரி, நான் பிறந்தது ராமநாதபுரம். ஐயா பொதுவானவர், எல்லோருக்கும் சொந்தமானவர், எங்கள் எல்லாருடைய உணர்விலும் இரத்தத்துலேயும். அடிக்கடி ஐயாவுடைய அந்த குரு பூஜைக்கு நாங்கள் போயிருக்கோம், சரித்திரங்கள் படிச்சிருக்கோம். அதனால் என்னை அறியாமல் தான் நான் கண்டிப்பாக வருவேன் தம்பி. இது நானும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சமுதாய தலைவர் கிடையாது, ஐயா ரொம்ப பொதுவானவர் அப்படின்னு நானே வாலண்டியராக தான் சொன்னேன். அக்கா நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம், எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. சத்யாவை பற்றி நான் சொல்லணும், ஏன்னா அரசியலில் நாங்கள் எல்லாருமே ஒரே கட்சியில், நானும் சத்யாவும் ஒரே கட்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணம் செய்யக்கூடியவர்கள். நான் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு இன்சார்ஜ், அதனால் நான் அடிக்கடி சத்யாவை பல்வேறு நிகழ்ச்சிகளில் பார்ப்பேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் நான் மாவட்ட செயலாளர் அண்ணன் சோமசுந்தரம் சத்யாலாம் நின்றுட்டு இருக்கும்போது, என்ன தம்பி உன்னை பார்க்கவே முடியலையே அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், மாவட்ட செயலாளர் அக்கா இப்போ அவர் தனி லைன் எடுத்துட்டார், சினிமா அந்த தயாரிப்புகளில் உள்ளே போயிட்டார் அப்படின்னு. நான் உடனே சொன்னேன், தம்பி எனக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும், ஒரு அத்தை சித்தி பாட்டி என்னமோ ஒரு ரோல் எனக்கு கொடு. நான் கேட்டேன் அவர்கிட்ட, அவர் நல்லா ஞாபகம் இருக்கும், நான் கேட்டேன். அதனால் எங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் தம்பி, சும்மா சாதாரணமாக ஏதாவது ஒரு ரோல் கொடு அப்படின்னு. இப்போ நான் சண்டையாக கேட்குறேன், ஒரு சின்ன ஒரு ரோலாவது ஐயாவோட இதில் ஏதோ ஒரு பெண்கள் சம்மந்தப்பட்டதில் நான் இன்னும் பார்க்கல, என்னை சண்டை கூப்பிட்ருக்காரு இந்த படத்தை பார்க்குறதுக்கு. அதனால் இன்றைக்கி வந்தது அப்படிங்கிறது நான் உரிமை எடுத்து, நான் மேடைக்கே வரமாட்டேன்னு சொன்னேன், கீழே உட்காந்து நான் இதை ரசித்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கணுன்னு தான்ப்பா வந்தேன், மேடையில் என்னை உட்கார வைக்காத அப்படின்னு. இல்லைக்கா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி தம்பி அப்படிங்கிறதுனால தான் நான் மேடைக்கு வந்தேன். எல்லாரும் பேசக்கூடிய விஷயங்களை நான் திருப்பி பேச விரும்பலை. உணர்வோடு அந்த மாவட்டத்தை சேர்ந்த அப்படிங்கிறதுல, அந்த மாவட்டத்தில் எல்லாருமே பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அப்படின்னா மனசில் வரக்கூடிய ஒரே வார்த்தை என்னன்னா, அவர் ஒரு தெய்வீக ஒரு தலைவர், தெய்வீகமும் சேர்ந்த ஒரு தலைவர். இந்த இடத்துல ஒரே ஒரு அரசியல் நிகழ்வு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 2011-16 நான் அமைச்சராக இருக்கும் பொழுது சுற்றுலாத்துறைக்கு அமைச்சராக இருந்தேன். ஒரு 2 இயர்ஸ் அந்த துறையில் இருக்கும் பொழுது எனக்கு ஏதோ ஒரு தோணிக்கிட்டே இருந்தது. அம்மா எல்லா நிகழ்ச்சிக்கும் எல்லா வருடங்களும் போகும் பொழுது போயிட்டு நான் வரும்போது அன்றைக்கு எப்போவுமே சாயந்தரம் ஒரு நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சி நடக்கும். இப்போ தம்பி உதயகுமார் நாங்கள் எல்லோரும் அந்த நிகழ்ச்சியில் இருக்கும் பொழுது, அந்த கமிட்டி அந்த இதில் இருக்கும் பொழுது, இந்த பசும்பொன் ஐயாவுடைய இந்த நினைவு இந்த இடத்துக்கு பக்கத்தில் அரசு சார்பாக இன்னும் என்ன தேவை அப்படின்னு கேட்டேன். அப்போ ஒரு சமுதாய கூடம் அரசு நிதி ஒதுக்கீடு பண்ணி
அது வரும்பொழுது தங்குறதுக்கு சாப்பாடு செய்கிறதுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு ஒரு சமுதாய கூடம் அரசு சார்பாக வேண்டும் சொன்ன உடனேயே அன்றைக்கு தேவரையாவை நாங்கள் நேரடியாக பார்த்ததில்ல. அவர் சொன்னார் எங்கள் தாத்தா அப்பா கூட இருந்தாங்கங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அந்த ஊரை சேர்ந்தவர்கள் அன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்களுடைய நல்லாசியோடு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அடுத்த ஆண்டு குரு பூஜைக்கு போவதற்கு முன்பாகவே அந்த சமுதாய கூடத்தை அரசு சுற்றுலாத்துறை மூலமாக கட்டி கொடுப்பதற்கு ஒரு தூண்டுகோலாக நான் இருந்தேன் என்பதை பெருமையோடு இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். வீடியோ கான்ஃபரன்சிங்கில் அம்மா அதை திறக்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. ஆகவே உலகம் போற்றும் பார் போற்றும் நாம் பெருமைப்பட வைக்கக்கூடிய அளவிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய வரலாற்று தலைவர் என்பது பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நான் பெருமை அடைகின்றேன். அதே போல் எல்லாருமே பஷீர் அவங்கள பற்றி சொன்னாங்க. உண்மையிலேயே உங்களை பார்க்கும் பொழுது பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களை அப்படின்னு நான் அடிக்கடி முன்னாடி திருச்சுழி போவேன். அப்போ அந்த சிவன் கோயிலில் சொல்லுவாங்க இங்கே தான் இருப்பார் ஐயா, இந்த மயில் இங்கே தான் இருக்கும். ஏன்னா வரலாறுகளை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. நான் நிறைய அந்த கோயில்களுக்கெல்லாம் போயிருக்கேன். அப்போது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய இடங்களை பார்த்துருக்கோன்னு சொல்லும் பொழுது ஒரு தெய்வீக தலைவராக இருந்து பெரிய ஒரு மாபெரும் தலைவராக இருந்த ஐயா அவர்களுடைய இந்த எல்லாரும் பார்க்க போகிறோம், எல்லாரும் பார்ப்போம். அதே போல் அவர் சுரேஷ் சகோதரர் சொன்னது போல் ஒரு ராமநாதபுரத்துக்காரங்க எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ராமநாதபுரத்துக்காரங்க எடுத்திருந்தா இன்னும் பெருமையாக இருந்திருக்குங்கிற ஏக்கம் எனக்கு இருக்கின்றது. இன்னும் பரவாயில்ல, நிறைய சீரீஸ் எடுக்கலாம், இன்னும் எத்தனையோ தொடர்புகள் இருக்கலாம், 2ஆம் பாகம்னு எடுக்கலாம், 3வது பாகம்னு எடுக்கலாம். நிச்சயமாக யார் எடுத்தாலும் என்ன மாதிரி ஆள்களுக்கு ஒரு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் மேடம். இன்னைக்கு செய்தியே நீங்க நடிக்கிறேன்னு சொன்னதுதான் மேடம், எல்லாரும் நோட் பண்ணிட்டாங்க மேடம். ஜெனிஃபர் மார்கெட் அவர்கள் இப்போது மேடம் அவர்களுக்கு மரியாதை செய்வார்கள். நன்றி. அடுத்ததாக நாம் பொதுமக்கள் அனைவருக்கும் ஆப்பநாட்டின் தலைவர் டாக்டர் ராம்குமார் ஐயா நான் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திரத்திற்கு முன் சுதந்திரத்திற்கு பின் ஒரு மாபெரும் காவியத்தை ஒரு பெரிய திராணியோடு நமது மிகப்பெரிய மூத்த இயக்குனர் எல்லாரும் வியந்து பார்த்த ஊமை விழிகள் என்ற திரைப்படத்தை காவியத்தை நமக்கு கொடுத்த ஒரு மாபெரும் இயக்குனர் அண்ணன் ரவி அவர்கள் இந்த தேசிய தலைவர் என்ற காவியத்தை அரவிந்தராஜ் அண்ணன் அவர்கள் இந்த மாபெரும் காவியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். சென்னையில் பிறந்து சென்னையிலேயே வளர்ந்து நமது பசுமோன் ஐயா சித்தர் தெய்வீக திருமணார் அவர்களின் முழு வரலாற்றையும் படமாக தயாரிப்பு செய்திருக்கிறார். SSR சத்யா சகோதரர் மற்றும் அவரது குடும்பத்தார்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியமும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காவியத்தில் எல்லோரும் தேவர் திருமகனார், அதாவது சொல்லுவாங்க மனிதனும் கடவுளாகலாம் அப்படி என்று. நமது சாய்பாபா தாய் வயிற்றில் பிறந்து இன்றைக்கு தெய்வமாக பல கோடி இந்துக்களால் வணங்கக்கூடியவராக இருக்கிறார். அதுபோன்று தாய் வயிற்றில் பிறந்து தந்தை முகத்தை பாராது இஸ்லாமிய தாய் மடியில் தவழ்ந்து பால் குடித்து ஒரு ஒழுக்கம், வீரம், கலைகளை கற்று
இப்படிதான் வாழ வேண்டும். ஒரு குழந்தையானது ஒழுக்க நெறி, வீரம், எப்படி படிக்க வேண்டும், எப்படி தேசப்பற்றோடு வாழ வேண்டும், இப்படி பெண்களை எப்படி மதிக்க வேண்டும் என்று மாபெரும் குணங்களை பெற்றவர்தான் அந்த தேவர் திருமகனார் அவர்கள். அந்த தெய்வீக திருமகனார் அவரை எளிதாக ஒருவர் நடித்திட முடியாது. அந்த கதாபாத்திரத்தை நடிப்பதற்காக ஒரு பெரிய தவத்தை, இஸ்லாம் மதத்தில் பிறந்திருந்தாலும் ஒரு மாபெரும் தவத்தை அண்ணன் மதிப்பிற்குரிய பசீர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். எல்லோரும் சொன்னார்கள் அவர் மாமிசத்தை சாப்பிடுவதை தவிர்த்து விட்டார் என்று. அண்ணன் இப்ப இந்த அக்டோபர் மாதம் ஃபுல்லா இங்கே எத்தனையே தேவர் இளைஞர்கள் இருக்கிறார்கள், முக்குளத்தூர் மக்கள் இருக்கிறார்கள், 2.5 கோடிக்கு மேலே இருக்காங்க. ஆனால் இந்த அக்டோபர் மாதம் முதல் தேதி, பிறந்த தேதியிலிருந்து ஒரு இஸ்லாம் மதத்தில் பிறந்திருந்தாலும் அண்ணன் அவர்கள் காப்பு கட்டி 30 வரை, அக்டோபர் 30 வரை விரதமாக இருக்கிறார் என்றதை கேட்டு அதை நம் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவில் அண்ணன் அவர்கள் இருக்கிறார்கள் என்று அவரை மறுபடியும் இந்த தருணத்தில் பசீர் அண்ணன் அவர்களை போற்றி வணங்கி அவர் மென்மேலும் எல்லா புகழும் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று, அதற்காக தேவர் சமூகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகமும் தமிழ் சமூகம் அனைவரும் அவருக்கு உறுதுணையாக இருப்போம் என்று இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவர் நான் முதலே சொன்னது போல சுதந்திரத்துக்கு முன் சுதந்திரத்துக்கு பின் 2 காலகட்டங்களிலும் இன்றைக்கு நம் அனைவரும் சுதந்திர காத்தை சுவாசிக்கிறோம் என்றால் அதற்கு நம் முன்னோர்கள் சிந்திய ரத்தம்தான். அப்படி தெய்வ திருமகனார் சித்தர் அவரை சொல்லும்போது நமது முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் அவர்களையும் இந்த தத்துருவமாக இந்த படத்தில் காணலாம். நமது மகாத்மா காந்தி அவர்களையும் இந்த படத்தில் தத்துருவமாக காணலாம். எல்லோருக்கும் வீரத்தை போதித்த நமது மங்கத்து சிங்கம் அப்பவே ICS படித்து ICSஐயும் தூக்கி எறிந்து நாட்டோட சுதந்திரம்தான், நாட்டுடைய சுதந்திரமே என்னுடைய வேட்கை என்று வாழ்ந்த அவருடைய பிறப்பு தெரியும், ஆனால் அவருடைய இறப்பு தெரியாது, இனிமேலும் தெரியாது. தெரியாமலே போன ஒரே ஒரு பெரிய மகான் நமது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவருடைய ரோலை எடுத்து தத்துரூபமாக நடித்த இங்கே நமது மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது அனைத்து தமிழ் சமூக மக்களும் குடும்பமாக ஒரு படத்தை பார்க்க ஒரு சிறந்த படமானது இந்த காலகட்டங்களில் நமது இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையில் ஒரு மாபெரும் காவியம். நமது அண்ணன் அவர் பேசும்போதே ஒரு முத்தாவும், அவர் எளிமையாக பார்க்கும்போது சிரிச்சமணியே இருக்கிறாரு. ஆனால் பேசும்போது பார்த்தீங்கன்னா பல வார்த்தைகள், அவர் பேசுகிற வார்த்தைகள் ஃபுல்லும் கவிதைகளாகவும் ஒரு பெரிய புரட்சியாகவும் வந்துக்கிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட அன்பு அண்ணன் சினேகன் அவர்களின் வரிகளிலும் பாடல்களாகவும் இந்த இடத்தில் வந்திருக்கு. இத்தனையும் நம்ம அனைத்து மக்களும் இந்த படத்தை குடும்பமாக சென்று இந்த திரை காவியத்தை ஒரு மாபெரும் வெற்றி காவியமாக நாம் அனைவரும் நம் திரைக்கு சென்று பார்த்து அவர்களுக்கு ஊக்கமும் அவர்கள் வாழ்ந்த நமக்காக விட்டு சென்ற கருத்துகளையும் நமக்கும் நமது குழந்தைகளுக்கும் நாம் எடுத்துரைக்க இதை ஒரு வாய்ப்பாக எண்ணி நாம் அனைவரும் செயல்படுவோம் என்று இந்த தருணத்தில் கேட்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னை சிறப்பாக அழைத்த எனது அன்பு மச்சான் ரத்தினவேல் பாண்டியன் அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எனது சொந்த பந்தங்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை மறுபடியும் தெரிவித்து நன்றி, விடைபெறுகிறேன். வணக்கம். அதே நம்ம கண் முன்னாடி அந்த கதாபாத்திரத்தில் நடித்த வழக்கறிஞர் சத்யகுமார் அவர்களை இப்போது சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம்.
எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து சினிமா துறையை சார்ந்தவனே கிடையாது, பட் சினிமா துறையில் இருக்க நிறைய பேருக்கு வழக்கு வந்து பண்ணுவேன். ஒரு நாள் வந்து கால் வந்தது, இது இப்போ இல்லை, 2018. அப்போ கால் பண்ணவர் நவமணி ஐயா. 2018 சில யங்ஸ்டர்ஸ் ஐயாவுடைய தேவரையாவுடைய இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு என்னை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, ஐயாவை பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்னு. பேசுறதுக்கு முன்னாடி எப்பயுமே புஸ்தகங்கள் இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து பேசக்கூடிய ஒரு எப்பயுமே ஸ்டாண்டு தான் நான் எடுப்பேன். அதுக்காக தேவரையாவுடைய புஸ்தகங்களை தேடி அலைஞ்சேன். அப்போ ஒரு 2 பேரை நான் சந்தித்தேன். ஜீவபாரதி அவர்கள் கம்யூனிஸ்ட்ல இருக்காரு. அவர் வீட்டுக்கு தேடி கதவை தட்டுறேன், அவர் திறந்தாரு. நீ யாருப்பான்னு கேட்டார். என்ன டக்குன்னு ஜீவபாரதி சொன்னார், என்ன நேதாஜி மாதிரி இருக்கே அப்படின்னாரு. அப்புறம் இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் புஸ்தகங்கள் எழுதிருக்கீங்க, அந்த புஸ்தகங்கள் எனக்கு வேணும். தேவரையாவுடைய சட்ட இதில் எம்எல்ஏவாக இருக்கும்போது பேசின ஸ்பீச்சு, எம்பியாக இருக்க ஸ்பீச்சு, அந்த மாதிரி இங்கிலீஷ் புஸ்தகம், தேவரையாவுடைய அந்த மண்டபத்தில் போயிட்டு சங்கர் வடிவேல் அவர்கள் பிரசிடெண்ட்டாக இருந்தார், அவர்கிட்ட பேசிய புஸ்தகம். அப்புறம் ட்ரஸ்ட்புரத்தில் வந்து ஒரு எழுத்தாளர் இருந்தார், காவியா சண்முகம். அவர் வீட்டில் போய் கதவை தட்டி, அவரும் யாருமே எனக்கு தெரியாது, கதவை தட்டுவேன், போவேன், வாங்கிட்டு வருவேன், என்னன்னு கூட கேட்க முடியாது, புக்கு வாங்கிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி லைப்ரரி கிரியேட் பண்ணி படிச்சுட்டு 2018 பேசினேன். பேசி முடிச்ச உடனே அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் பேர் பார்த்துருந்தாங்க அந்த காலகட்டத்தில். அப்போ நவமணி ஐயா கால் பண்ணி, நீ பேசினது வந்து பர்ஃபெக்டாக இருந்தது ஹிஸ்டாரிக்கலாக அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக தேவரையாவை பற்றி படிக்கிறது மட்டும் இல்லாமல் நேதாஜி அவர்களை பற்றி படிச்சுட்டு இருக்கும் பொழுது, இந்த மாதிரி தேசிய தலைவர் அப்படிங்கிற படம் எடுக்கிறதே எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. அப்போது ஒருத்தர் யாரோ மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, இந்த மாதிரி தேசிய தலைவர் படம் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டியிலேருந்து யாரோ ரெஃபர் பண்ணுறாங்க. நவமணி ஐயா வந்து அவங்களோட உரையாடி இருக்காரு, சொல்லியிருக்காரு இந்த மாதிரி. அவங்க கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு, இந்த படத்தில் வந்து முக்கியமான கதாபாத்திரம் நேதாஜி அவருடைய கதாபாத்திரம், அதனால வந்து படம் வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு. தேவரையா ரொம்ப அழகாக, பஷீர் அவர்கள் தேவரையாவை நடிச்சிட்டு இருக்காரு. தத்ரூபமாக தேவரையா ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ணிட்டு அது மாதிரியே நடிச்சிட்டு இருக்காரு. அந்த மாதிரி விஷயம் சொன்ன உடனே எனக்கு வந்து ஒரு பயம் இருந்தது. ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு அது ஃபிட்டாக, நம்ம நேதாஜிங்கிற ஒரு எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய அவர் ஒரு சாம்ராஜ்யம், நேதாஜிங்கிற உலகத் தலைவர், நேஷனல் லீடரை தாண்டி உலகத் தலைவர், அந்த ரோலை எடுத்துக்க முடியுமா அப்படின்னும் பொழுது, அந்த வாரம் சாட்டர்டே நான் வந்து ராமகிருஷ்ண மடத்தோட டிவோட்டி. நான் சின்ன வயசுலேயே ராமகிருஷ்ண மடத்தோட டிவோட்டி. நான் அங்கே வந்து சுவாமி கௌதமானந்த மகாராஜ் பிரசிடென்ட் ஆஃப் ராமகிருஷ்ண மட் அவர்கிட்ட தீட்சை வாங்கியிருக்கேன். இங்கேருந்து கொல்கட்டா ஃப்ளைட் போட்டு கிளம்பி போய் நேதாஜி வீட்டுக்கே போயிட்டேன். போயிட்டு அந்த ஃப்ரேமு அந்த விஷயத்தெல்லாம் ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணி நேதாஜி எப்படி இருக்காரு என்ன இருக்காருன்னு பார்த்துட்டு, ராமகிருஷ்ண மடம் பேலூர் மெட் போயிட்டு தியானம் பண்ணிட்டு ராமகிருஷ்ணர்கிட்ட நான் எதுக்கு ஃபிட்டா அப்படின்னு கேட்டுட்டு தான் இந்த ரோல் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கால் வந்தது உடனே நான் சொன்னேன், வந்து ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, என்டையர் டீம் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், நான் வந்து பணத்துக்காக நடிக்க மாட்டேன், பணத்துக்காகவும் பேசுகிற ஆள் கிடையாது, இந்த இதுக்கு நான் ஃப்ரீயாக என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக இந்த படத்துக்கு நான் நடித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேனே தவிர, என் மனசில் வந்து ஒரு பயம் இருந்தது, எப்படி நடிப்பேனா நடிக்க மாட்டேனான்னு எனக்கு தெரியாது. நான் சொல்லிட்டேன், எந்த டிரான்ஸ்போர்ட் எனக்கு கொடுக்காதீங்க, நானே வந்துடுறேன், எங்கே சொல்கிறீங்களோ அங்கே வரேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து பஷீர் சாரு, டீம் எஸ்எஸ்ஆர் சத்யா சாரு, அதுக்கப்புறம் என்டையர் டீம், நவமணி ஐயா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட் நடத்தினாங்க. இங்கே பிரசாத் ஸ்டுடியோ தான் நினைக்கிறேன். ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போது வெங்கட்ராம் சார் எடுத்தார்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. என்ன மேக்கப்லாம் போட்டோடனே மேக்கப் போடுறவர் சொல்கிறாரு, பேர் மறந்துட்டேன், ஷேகர் சொல்கிறாரு, சார் உங்கள் நோஸ் நல்லா இருக்குது, நேதாஜி மாதிரியே இருக்குது அப்படின்றாரு. எனக்கு மேக்கப் போடும்போது, சார் அதெல்லாம் விடுங்க சார், ஃபோட்டோ எடுக்கணும், அதெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கே, கரெக்டாக இருக்குமான்னு தெரில அப்படின்னோடனே ஃபோட்டோ எடுத்தாங்க. ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாரு வெங்கட்ராம் சார், நவமணி ஐயா, நான், எஸ்ஆர் சார், அதுக்கப்புறம் அரவிந்த் ராஜ் சார், பஷீர் சார், எல்லாரும் இருக்கோம். நல்லா இருந்தது. பஷீர் சாரோட ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோ ஷூட்டு முடிச்சதுக்கப்புறம் டேட்ஸ் கொடுத்தாங்க. டேட்ஸ் கொடுக்குற அன்றைக்கி எனக்கு வழக்குகள் இருந்தது. போயிட்டு இங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அப்பியர் ஆகுறது, அப்பியர் ஆகிட்டு நைட்டில் போவேன் படிச்சுக்கிட்டே, போயிட்டு ரெடி ஆகிட்டு 3:30 மணி வரைக்கும் ஷூட்டிங் இருக்கும், அப்பயும் படிச்சுக்கிட்டு இருப்பேன்.
முடிச்சுட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு கிளம்பி வரும்போது இதெல்லாம் கரெக்டாக இருக்குமா என்னன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது நேதாஜி உடை போட்ட உடனே. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, முதல்ல இங்கே ஜென்னிஸில் வந்து நிற்கிற அரவிந்த்ராஜ் சாரை போய் பார்க்குறேன். அவர் வந்து டைலாக் கொடுத்துட்டாரு. எனக்கு எப்படி பேசணும்னு தெரியல, ஆனால் எனக்கு தெரியும் நேதாஜி எப்படி வந்து பிரதிபலிப்பாருன்னு எனக்கு தெரியும். அப்போது அரவிந்த்ராஜ் சார் எடுத்த உடனே என்னை திட்டினார். எனக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா நான் என்னை திட்டி பல வருஷம் ஆயிடுச்சு, யாருமே திட்டுறது கிடையாது, என்னை யாருமே திட்டுறது கிடையாது. ஸோ எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஏன்னா என்னோட அந்த ஒரு அப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபர், நம்ம ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருந்தார், பேர் மறந்துட்டேன் ஐயா, சீன சார். அவர் வந்து ஃபோன் பண்ணி அது ஐயா நான் அப்படியே இருக்கீங்கய்யா, அப்படியே இருக்கீங்க. எனக்கு இன்னும் அந்த கடவுளே வந்து எனக்கு வழிகாட்டுற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு டைலாக் அரவிந்த்ராஜ் சார் வந்து அப்படியே சொல்கிறாரு, ஒரு ஆட்டிடியூடோடு நடிக்கணும் சத்யகுமார் அப்படின்றாரு. சார் ஒரு செகண்ட் இருங்க சார்னு யோசித்தேன். ப்ராம்ப்டிங் டெக்னிக் சொல்லி கொடுத்தாரு. உடனே 2 நிமிஷத்தில் பிடிச்சிட்டேன். 2 நாள் 3 நாள் நடிக்க வேண்டியதை 1/2 அன் ஹவர்லேயே முடிச்சிட்டோம். தனியாக சொன்னார் அரவிந்த்ராஜ் சார், பல நடிகர்கள் தொடர்ச்சியாக நடிக்கிறவங்களே ஒரு சீக்கிரம் முடிக்க மாட்டாரு. இல்லை சார் நீங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னோடனே அந்த பிரபாவதி அம்மையார் கிட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் என்னுடைய இளைய சகோதரர் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே உடம்புல இருக்க கூஸ் பம்ப்ஸ் வந்து எனக்கு லைட்டாக டியர்ஸே வந்துருச்சு. அந்தளவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. காஞ்சிபுரத்தில் ஒரு ஷூட் பண்ணோம், ஏழை மக்கள் அங்கே இருக்கிற மாதிரி பண்ணி அந்த நேதாஜியும் அவர் வர மாதிரி அந்த சீன்லாம் வந்து எனக்கு கூஸ் பம்ப்ஸாக இருந்து அந்த நான் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு பெரிய உற்சாகத்தோடையும் ஒரு நம்பிக்கையும் எனக்கு கொடுத்தது. இதில் முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் லைஃப்பில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தொடர்ச்சியாக சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு உண்டு. அப்போது ஒரு வாட்டி நான் வந்து ஏதோ ஒரு பேசிகிட்டு இருக்கேன் சாரோட, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட. அவருடைய நண்பர் விட்டல் பிரசாத் ராவ், அவரும் எனக்கு நல்ல நண்பர். 2 பேரும் நாங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ ரஜினி சார் கிளம்பும்போது சொல்கிறாரு, உனக்கு 2 ரூல், இப்போ இல்லை இந்த தேசிய தலைவர் ரோல் இல்லை, நான் சொல்கிறேன் 2017-18 அந்த காலகட்டம் 2019 காலகட்டத்தில் நீ வந்து இந்த ரவுண்டு கண்ணாடியை விட்டுறாத, நீ 2 ரோலுக்கு சூட் ஆகும், ஒன்று அம்பேத்கர் ரோல், இன்னொன்று வந்து நேதாஜி ரோல். நான் சொன்னேன் சார் நான் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அப்பேர் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை, அதுக்கப்புறம் சார் ஆடியோவே அமைச்சிருந்தார். ஏதோ ஒரு இதை பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் கண்ணாடி போட்டு 2 பேர் மாதிரி இருக்கிறது முன்னாடி மட்டும் முக்கியம் இல்லை, அவங்கள மாதிரி நீங்கள் சாதிப்பீங்க அப்படிங்கிறத என்னோட பர்த்டே அன்னைக்கு அமைச்சிருந்தார் சார். இன்னைக்கு வந்து என்னோட வாழ்நாளில் நான் வந்து லா மட்டும் இல்லாமல் CA CWA பட்டை கணக்காளர் எல்லாம் படித்து லண்டன்லாம் கூட குவாலிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். பட் அதெல்லாம் விட பெரிய குவாலிஃபிகேஷன் நான் சினிமா துறையில் ஒரு சினிமா நடிகராக நான் மாறிக்கேன், என்னாலே நம்ப முடியல. இதில் முக்கியமாக எனக்கு இந்த படத்தில் எஸ்பெஷலாக SSR சத்யா அவர்களுடைய டாட்டர் ஒரு சீன் இருந்தது. அந்த சீன் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்துலேயே வந்து ரொம்ப ஹைலைட்டான சீன் வந்து அந்த சீன் தான். பஷீர் சார் தேவரையாவை பார்த்து அவர் அந்த ஒரு வார்த்தை கேட்பாங்க, அதுக்காகவே நம்ம தமிழ்நாட்டில் பிறந்ததுக்காக பெருமைப்படணும். அதை நீங்கள் பார்க்கணும். அந்த படத்தில் SSR சத்யா அவர்களுடைய குழந்தை அப்படியே மீனாட்சி அம்மனுடைய கடாட்சியம் அங்கே இருந்திருக்கு. அவங்களுக்கு அவங்க கேட்பாங்க, குழந்தை கேட்பாங்க, தேவரையாவை பார்த்து கேட்பாங்க. அந்த கொஸ்டின் வந்து அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கே ஒரு பெருமை. சமத்துவம், சம உரிமை, சம வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இந்த தமிழ் மண்ணு தான் 2 மாபெரும் தலைவர்களை உலகத்துக்கே காட்டுச்சு. சுவாமி விவேகானந்தரை பெற்றெடுத்தது வங்காளம், தத்தெடுத்தது தமிழ்நாடு. கன்னியாகுமரி அலையில் செதுக்கியதுதான் சிகாகோ உரை. அந்த சிகாகோ உரையை போயிட்டு வேர்ல்ட் ரிலிஜன் ஆஃப் பார்லிமெண்ட்ல விவேகானந்தர் பேசினதுனால தான் இந்தியா தலை நிமிர்ந்தது, சுதந்திர வேள்வி வந்தது. அந்த விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் சாரதா தேவியுடைய பக்தர் தான் நேதாஜியுடைய அம்மா பிரபாவதி அம்மா. நேதாஜி அம்மா அவங்க வந்து ராமகிருஷ்ண மடத்துடைய டிவோட்டி. நேதாஜியை வளர்க்கும் பொழுதே ராமகிருஷ்ண மடத்துக்கு கொண்டு போய் வளர்க்குறாங்க. நேதாஜி வந்து உருவானது விவேகானந்தரை பார்த்து. அவர் வந்து துறவியாக வேண்டியவர் நேதாஜி ராமகிருஷ்ண மடத்துல. ஆனா ராமகிருஷ்ண மடம் சொன்னாங்க, நீங்க ஒரு பெரிய வீரரா வருவீங்கன்னு சின்ன வயசுல ஐடென்டிஃபை பண்றாங்க சுவாமி பிரம்மானந்த மகாராஜ் அவர்கள். சப்சிக்வெண்டா நேதாஜி என்ன ஆனாலும் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். இது ஒரு பக்கம் இருக்க, நேதாஜி வந்து சுதந்திர போராட்டம் பண்ணும் பொழுது சிங்கப்பூர்ல தங்கிட்டு இருக்கும் பொழுது
ராமகிருஷ்ண மடத்துல போயிட்டு காலங்காத்தால தியானம் பண்ணுவாரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். இது எதுக்காக இந்த ஹிஸ்டரி சொல்றேன்னா, விவேகானந்தரை சார்ந்துதான் விவேகானந்தரை ஃபர்ஸ்ட் தேவரையா கொடுத்த உரை சாயல்குடியில கொடுத்த உரை, விவேகானந்தரை பத்தி கொடுத்த உரை 3 மணி நேரம் பேசியிருக்காரு அந்த மீட்டிங்ல. 1933 நவமணியை கரெக்டா சொல்றாரு. அதே மாதிரி நேதாஜி அவர்கள் விவேகானந்தரை சார்ந்த ஒரு டிவோட்டி சென்னையில வந்து இன்ட்ரடியூஸ் ஆனதும் விவேகானந்தர் உடைய அருளால அந்த இல்லம் இருக்கே அதெல்லாம் போயிட்டு வந்துட்டு ஒரு இன்ட்ரடியூஸ் ஆறாங்க 2 பேரும். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தேவரையா வந்து சில்க் போட்டுட்டு இருப்பாரு, அதை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கதருக்கு மாறி தேவரையாவை பார்க்கும் பொழுது நீங்க பாப்பீங்க, பஷீர் சார் அவர்கள் வந்து தேசிய தலைவர் படத்துல நடையில வள்ளலார் மாதிரியும் சிந்தனையில விவேகானந்தர் மாதிரியும் இருக்கிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். அந்த மைக்ல பேசும்போது அப்படியே வள்ளலார் மாதிரியே இருப்பாரு பஷீர் ஐயா. அப்படியே தத்ரூபமா ஒரு சீன் இருக்கும், அதுல வந்து பிரிசன்குள்ள போவார் நினைக்கிறேன், அப்படி டக்குன்னு ஷார்ட் எடுத்திருப்பாங்க, அது பார்த்தீங்கன்னா வள்ளலார் மாதிரி அப்படியே ட்ரெஸ் பண்ணி எனக்கே பூரிச்சு போயிடுச்சு. ஸோ ஒன் ஆஃப் த கிளாசிக் மூவி. நீங்க எல்லாருமே இது படமா பார்க்காதீங்க, இந்த படமாகப்பட்டது ஒரு கிளாசிக் கான்ட்ரிபியூஷன் டு த தமிழ் ஹிஸ்டரி. தமிழ்நாட்டுடைய வரலாறுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி. என்னுடைய வேண்டுகோள், எல்லாரும் எஸ்பெஷலா குழந்தைங்களோட சின்ன குழந்தைங்களோட போயிட்டு தேவரையாவை பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். தேவரையா ஒரு ஜாதியை சார்ந்தவர் அல்ல, அவர் ஆசிய நாட்டிலே பெரிய தலைவர். ஆசிய நாட்டுல, இந்திய நாடுல, ஆசிய நாட்டிலேயே அந்த அளவுக்கு உலகத்துல இருக்கக்கூடிய நாலேஜ ஒரு மீட்டிங்ல பேசுறதும் பஷீர் ஐயா வந்து அந்த படத்துல வந்து ஸ்ரீலங்கா பத்தி ஜெர்மனி பத்தி எல்லாம் பேசியிருப்பார், அதை லோக்கலுக்கு கொண்டு போய் கனெக்ட் பண்ணியிருப்பார். ஸோ நேதாஜி இறந்தாரா இல்லையாங்கிற ஒரே உண்மை தெரிந்த ஒரே தலைவர் நம்மளுடைய பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் தான். ஸோ நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும். தமிழ்நாடு பாட புத்தகத்துல இந்த படத்துக்கு அப்புறம் அந்த ஹிஸ்டரியை வந்து அந்த படத்தை ரெஃபர் பண்ணியே பாட புத்தகத்தில் வரணுங்கிற கோரிக்கையை நீங்க வைக்கணும். அது கண்டிப்பா நடக்கும். எல்லாம் உள்ள இறைவனை வள்ளலாரையும் விவேகானந்தரையும் வேண்டி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், ஒரு வீட்டுக்குள்ள போய் சேரணுங்கிறத தாழ்மையை நான் வேண்டுகிறேன். நீங்க தான் இந்த வெற்றி அடைஞ்சு கொடுக்கணும். நன்றி, மிக நன்றி. நன்றி சார். கோர்ட்ல தான் பேசிட்டு இருந்தீங்க, அடுத்து கோர்ட். அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக திரு ரத்னவேல் பாண்டியன் அண்ணன் அவர்கள் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டாங்க, நீங்கள் ஒரு படம் பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லி. என்ன படம் என்னன்னு தெரியாது, நான் ஏதோ சாதாரண நம்ம காதல் படம் எடுக்கிற மாதிரி ஏதோ ஒரு லவ் ஸ்டோரி ஏதோ பார்க்க போகிறேன்னு நினச்சிட்டு அங்கே போனேன். அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சது தேவர் மகானோட பயோகிராஃபி அப்படின்னு. ஆக்சுவலாக நான் வந்து நிறைய காதல் படங்கள் எடுத்திருக்கேன், எல்லா மொழிகளையும் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட்டாக இருக்குது. ஆனால் இப்போல்லாம் கொஞ்ச காலத்துமாக நான் வந்து நிறைய பயோகிராஃபி படம் பண்ணணுன்ட்டு சொல்லிட்டு காந்தியை பற்றி படம் எடுக்கணும்னு சொல்லி லண்டனில் போய் அவர் வாழ்ந்த இடம்லாம் போய் பார்த்து கதை எழுதினேன். சிங்கப்பூரில் போய் லீ குவான் யூ பற்றி என்ன மிகச்சிறந்த ஒரு அரசியல்வாதின்னு சொல்லிட்டு அவரை பற்றி சிங்கப்பூர்லாம் போய் நிறைய கதை எழுதினேன். அங்கே படம் போய் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு, எல்லாம் நம்ம எங்கெங்கேயோ லண்டனில் போய் மகாத்மா காந்தியை பற்றி கதை எழுதுகிறோம், சிங்கப்பூரில் போய் லீ குவான் யூ பற்றி கதை எழுதிட்டு இருக்கோமே, நம்ம நாட்டில் நம்ம தமிழ் மண்ணில் பிறந்த தேவர் மகனை பற்றி தெரிஞ்சுக்காம அவரை பற்றி படம் எடுக்காமல் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமேன்ற ஒரு பொறாமை எனக்கு வந்துச்சு அரவிந்தராஜ் மேலேயும் இந்த தயாரிப்பாளர் மேலேயும். ஏன்னா ரொம்ப அற்புதமாக அரவிந்தராஜுங்கிறது ஊமை விழிகள், அதாவது சினிமாவில் அந்த ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் வந்து அப்படியே ஒரு காலத்தில் அப்படியே புரட்டி பாரதிராஜா எப்படி ஒரு கிராமிய சினிமாவை ஒரு தமிழ் மண்ணில் கொண்டு உலக மண்ணில் அப்படி புதைச்சாரோ அது மாதிரி ஒரு டெக்னாலஜி ஒரு வித்தியாசமான ஒரு அற்புதமான ஒரு படத்தை பண்ண ஒரு இயக்குனர், அற்புதமான ஒரு இயக்குனர். நான் ரொம்ப ரசிப்பேன் அவரோட படங்களை பார்த்து. ஆனால் இந்த படத்தில் அவர் வந்து டைரக்ட் மட்டும் பண்ணல, ஒரு அற்புதமான ஒரு லாயர் கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்காரு. அந்த தோனி அவரோட பேசுகிற விதம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. கதையை சொல்லிட்டே வரும்போது ரொம்ப அற்புதமான கேரக்டரில் அவரே நடித்து டிரெக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நான் படம் பார்த்து ரொம்ப ரசித்தேன். அவர் மட்டும் இல்லை, இந்த படத்தில் காந்தியா அது மாதிரி எல்லாரும் பேசின மாதிரி அந்த பஷீர் ஐயா அவர்கள் நடித்த அந்த தேவர் பாத்திரம் உண்மையிலேயே. ஏன்னா நான் வந்து பேசிக்கலாக ஒரு ஓவியன். ஆக்சுவலாக இந்த தமிழ்நாட்டில் எல்லாம் இந்த இந்தியா பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சிலைகள், தலைவர்களுக்கு நிறைய சிலைகள் வச்சுருக்காங்க. அண்ணாவுக்கு, கலைஞருக்கு, இது மாதிரி காந்திக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலை கூட அவங்க மாதிரி இருக்காது. காந்தி சிலை வச்சா காந்தி மாதிரி இருக்காது, அண்ணாக்கு சிலை வச்சா அண்ணன் மாதிரி இருக்காது, தண்டியாக குண்டாக இருப்பார். ஒரு சிலை கூட நல்லா இருக்காது. அது காரணம்
இவங்களுக்கு சரியான ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிற, கரெக்டான சிலை செய்கிறவங்களை தேர்ந்தெடுக்கிற பக்குவம் இன்னும் வரல. ஆனால் இந்த படம் பார்க்குறப்ப தேவரையா முகம் எனக்கு நல்லாவே தெரியும். நான் பேசிக்கல ஓவியன் பார்த்தா அப்படியே தேவரையா முகம் மாதிரி அப்படியே முகம், திருநீர், அந்த வயிறு எல்லாமே அதே மாதிரி பாவம். ரொம்ப நான் ரசித்து பார்த்தேன். ரொம்ப அற்புதமாக அவரவே வாழ்ந்திருக்காரு. அதே மாதிரி சுபாஷ் சந்திர போஸாகவும் அவருடைய லுக் அப்படியே பிரமாதமாக அவரும் அந்த மாதிரி அந்த கெட்டப்பு அது மாதிரி எல்லாத்துலேயுமே ரொம்ப கரெக்டான தேர்வு, ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை டெக்னீஷியன்ஸு, ஆர்டிஸ்ட்டு, ப்ரொடியூசர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ஏன்னா பிகாஸ் எனக்கு ரொம்ப பெருமை என்னென்னா இவ்வளோ பெரிய தேவர் மகன், தேவர் இந்த ஒரு தேவர் மகன் பேர் வைக்காமல் ஏன்னா தேசிய தலைவர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா உலகத் தலைவர்னு கூட இவருக்கு பேர் வச்சுருக்கலாம். இப்போ என்ன சொன்னார்னா ஆசியாவிலே மிகப்பெரிய தலைவர் சொன்னாங்க. கண்டிப்பாக கிடையாது, அவர் உலகத்திலே மிகப்பெரிய தலைவன் ஆக்சுவலாக தேவர் ஐயா அவர்கள். நான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் பிறந்த இனத்தில் நான் பிறந்தேன்னு நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். ஏன்னா இந்த இனமே ஒரு ரசிகன். தப்பு இல்லை, அதெல்லாம் என்ன சொன்னேன் இல்லை, பெருமையாக இருக்கு உங்கள்கிட்ட சொல்லி அதான் பார்த்தேன். ஏன்னா பிகாஸ் இந்த இனம் வந்து எப்போதுமே பாரதிராஜாலாம் பார்த்துருப்பீங்க, அப்படியே மிகச்சிறந்த கலைஞன், எல்லாருமே கலைஞன், இப்போ எல்லாரையும் பார்த்து ரசிக்கிற ஒரு இனம் இந்த இனம். அப்படிப்பட்ட இனத்தில் பிறந்த, அப்படிப்பட்ட இனத்தில் எப்படிப்பட்ட மகான் இருப்பாருங்கிறதுக்கு ஒரு வாழ்ந்து காட்டுறது தேவர். அப்படின்னா ஒரு ஒரு ஆன்மீகவாதியா, அரசியல்வாதியான ஒரு ரசிகன், கலைஞன், எல்லா இனம். இந்த தேவர் இனமே ஒரு கலை நயம் படைத்த ஒரு இனம். அதை வந்து அற்புதமாக இந்த படத்தில் அவருடைய கேரக்டரை உருவாக்கியிருக்காங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வாழ்க வளமுடன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். குருமகாண்டை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் ஊமை விழிகள் உழவன் மகன் என்று கல்லூரி மாணவர்களின் கனவை நனவாக்கியவர். 40 ஆண்டுகால தமிழ் சினிமாவில் வீரத்தின் திருவுருவாய் விளங்கிய தேவரையாவை திரையில் காட்டும் முயற்சி. பாராட்டுதலும் வரவேற்புடனும் அழைக்கிறோம் இயக்குனர் அரவிந்த்ராஜ் அவர்களே. தேவர் ஆராய்ச்சியாளர், இவருடைய கைடன்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் டாக்டரேட் பட்டம் பெற்றிருக்காங்க தேவரை பற்றி எழுதி. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு ஆராய்ச்சியாளர். எந்த ஒரு தவறும் இந்த படத்தில் வந்து விடாமல் எங்களுடன் எப்போதும், நாங்கள் எங்கே போனாலும் அவரும் வேஷ்டியை மடிச்சு கட்டிட்டு மேலே இருந்தாலும் கீழே இருந்தாலும் வந்து நிற்பார். அண்ணன் அவர்கள் இப்போது உங்கள் முன்னே உரையாற்றுவார். அண்ணா வாங்கண்ணா. தேசிய தலைவர் திரைப்பட ஆடியோ லான்ச்சில் வருகை தந்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன். இப்போ துவக்கத்திலிருந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க, எல்லாம் பூரா பாராட்டு மழையாகவே இருக்கும். எல்லாரும் மேடையில் இருக்கிறவங்கள முகஸ்துதிக்காக ஒருத்தர் பாராட்டி பேசுகிறது, இதெல்லாம் இன்றைக்கி மேடை மரபுகளில் இருக்குது. தேசிய தலைவர் திரைப்படம் அப்படின்னு துவங்கும்போது 2022 அழைக்கிறாங்க. அப்போ அழைக்கும்போது வேறு சில ஆட்களையெல்லாம் பார்த்து பேசியிருப்பாங்க போல இருக்குது. அது முடியாத பட்சத்தில் என்னுடைய அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் இயக்கத்தில் இருந்த பறவை சதீஷ், அதுக்கு முன்னால் எனக்கு சினிமாக்காரங்கள தெரியாது, பறவை சதீஷ் ஃபோன் பண்ணி சொல்லி பக்கத்தில் சௌத்ரின்னு ஒருத்தர் அவரும் பேசுகிறாரு. இந்த மாதிரி தேவரை பற்றி ஒரு படம் எடுக்கிறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மதுரையிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாலேயே ஐயோ அந்த ஆள்கள்லாம் சரியில்லாத ஆட்கள், நீங்கள் அதில் போகக்கூடாது, உங்களுக்கு அவங்களுக்கும் ஒத்து வராது அப்படின்னு சொல்கிறாங்க.
அந்த தம்பிகள்லாம் நிறைய பெரிய பெரிய டைரக்டர்கள்லாம் சொல்லி பேசுகிறாங்க. முத்து காமாட்சி, சுரேஷ் காமாட்சி, அது இதுன்னு சொல்லி இருக்கிற ஆட்கள் பூரா நிறைய சொல்கிறாங்க. எப்பா அவங்க கூப்பிட்ருக்குறாங்க, ஏதோ இப்போ தேவரை பற்றி படம் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க, போய் எப்படித்தான் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வர்றேனே, சரியாக இருந்தால் இருக்கணும், இல்லைன்னா இல்லைன்ட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றேன். வந்து பார்க்கும்போது டைரக்டர் அரவிந்தராஜை பார்க்குறேன். இவங்கெல்லாம் அன்னைக்கு இருந்த ப்ரொடியூசர்கள் யாரும் எனக்கு தெரியாது, சத்யாவையும் தெரியாது. அன்றைக்கி இருந்ததில் சௌத்ரியும் அரவிந்தராஜ், தேவரா நடிக்கிற பஷீர் சாரு, இவங்க அந்த ஸ்டுடியோவில் பார்க்குறாங்க. அவங்க எல்லோரும் இருந்துட்டு வெளியே போயிடுறாங்க. நானும் டைரக்டர் மட்டும்தான். என் கூட என்னுடைய இயக்கத்தை சேர்ந்த மகேஸ்வரன் கூட வந்திருக்கிறாரு. டிஸ்கஷன் ஓடுது 2 நாளாக. அவர் பண்ணி வச்சுருந்த கதையே வேறு. நான் வந்து தலைவர் தேவருடைய பொன்மொழிகள் அத்தனையும் மனசால் நேசிக்கிறது மட்டுமில்ல, வாழ்க்கையிலையும் நடக்கணும்னு விரும்புகிறவன். தேவர் சொல்லுவார், உண்மையை சொல், உறுதியாக சொல், என்ன இடர் வந்தாலும் இறுதி வரை சொல் அப்படின்னு சொல்லுவார். இந்த இதுகள் பார்த்து எல்லாரும் பிரமிப்பாக சொல்கிறீங்கன்னா எல்லாருமே தேவரை பற்றி முழுசாக தெரியாது. இது எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி தப்பு வந்திருக்கு அப்படின்றது என்னால் சொல்ல முடியும். அதை முதல்ல துவக்கத்துலேருந்து சொல்லிக்கிட்டே வந்தேன். ஒரு பாதி வரைக்கும் அவங்களோட இருந்தேன். ஒரு டைமில் அவங்களால என்னை ஜீரணிக்க முடியலை. என்னை இல்லை கதை இவங்க ஒரு கதையமைப்பு பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் அவங்கள ஆரம்பத்தில் அவங்க பண்ணதெல்லாம் இன்றைக்கி சொல்கிற மாதிரி சமமாவெல்லாம் வராது. அவர் பண்ணியிருந்ததெல்லாம் அந்த படம் வெளியே வந்திருந்தால் 1957 நடந்த அன்னைக்கு வச்ச தீ இன்னைக்கு வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கு, இன்னொரு கலவரம் வந்துடும். அப்படி ஒரு இதுகள்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கூடாதுன்னு மாற்றி 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 கொண்டு வந்திருக்கிறேன். தேதி வாரியாக சரியாக சொல்லி நான் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறேன். பீஸ் கமிட்டி கூட்டம் எப்படி நடக்கணும், அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன, ஜட்ஜ்மெண்ட் காப்பி உள்பட கையில் கொடுத்துருக்குறேன். எல்லாத்தையும் இப்போ பண்ணிவிட்டு அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டாங்க. இப்போ கூட நீங்கள் பிரமிப்பாக சொல்கிறீங்க, தம்பியெல்லாம் இப்போ வந்து பிரமிப்பாக சொல்கிறார். அந்த நம்ம சத்யகுமார் நடிக்கிற, நேதாஜியார் நடிக்கிற அந்த சீன் பாட்டு அப்படின்னு, அது எந்த வருஷம் நடக்குது, எந்த காலகட்டத்தில் நடக்குது, தேவர் எப்போ இராணுவத்துக்கு போனார்? நீங்கள் சொல்கிறது பிரிட்டிஷ் பீரியடு மாதிரி காமிக்கிறீங்க. ஆனால் தேவர் வந்து அந்த இராணுவ உடையோட பயிற்சி பெற்றது, நேதாஜி இராணுவத்தில் பயிற்சி பெற்றது அப்படின்றது 1950. 1949 நவம்பர் 17 இந்தியாவை விட்டு வெளியே போகிறார், மீசையோட போகிறார். இன்னைக்கு சொல்கிறாங்களே யாரோ எல்லை கடந்து போகிறாங்க, அப்படி போகிறாங்க இப்படி போகிறாங்கன்னு சொல்லி. அவர் இப்போ பாஸ்போர்ட் இல்லாமல் விசா இல்லாமல் யார் ரகசியமாக நாடு கடந்து போகிறார். போயிட்டு 51 திருப்பி வரும்போது தான் தோற்றம் மாறி வருவார், மீசையை எடுத்துட்டு வருவார். அப்போ வந்து பேசும்போது, நேதாஜி ஜெயந்தியில் பேசும்போது அவர் சொல்லுவார், கொரியா யுத்தம் 50 கொரியா யுத்தம் நடந்தது, அந்த கொரியா யுத்தத்தில் நான் அதில் கலந்துக்கிட்டேன், ஒரு விமானத்தை எப்படி இயக்கணும்ன்றதை நான் பயிற்சி படிச்சிருக்கிறேன், ஹெலிகாப்டர் மாதிரி அப்படியே இருந்து மேலே எழும்புறது மாதிரி ஃப்ளைட்டை கிளப்புறதுக்கான வழிமுறைகளை படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சட்டசபையில் பேசியிருப்போம், தேவர் பேசியிருக்கிறார். ஆனால் நீங்கள் இங்கே கொடுக்கும்போது பிரிட்டிஷ்கார மாதிரியும் அதை பார்த்துட்டு 4 பிரிட்டிஷ்கார குடிமக்களுக்கு துப்பாக்கியை கொடுக்கறது மாதிரியும், அந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் பிரிட்டிஷ்காரங்களை சுடுறது மாதிரியும் காமிச்சிங்கன்னா இது வரலாறா? எங்கள் தலைவர், நான் அவருடைய சீடன்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்படுவேன். 2 முறை எம்எல்ஏவாக இருந்தார் காரியாபட்டி தொகுதியில், ஏஆர் பெருமாள். அவருடைய புத்தகத்தை வச்சு தான், அடிப்படையாக வச்சு தான் இந்த வரலாறு அப்படின்னு சொல்லி எல்லா பேட்டிகள்லையும் சொல்லியிருக்கீங்க. எந்த இதுலையும் இல்லாமல் ஏஆர் பெருமாள் முடிசூடா மன்னர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அந்த புத்தகத்தை அடிப்படையாக வச்சு தான் அந்த கதையமைப்புன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் அந்த படத்தில் டைட்டிலில் எந்த இடத்துலையும் ஏஆர் பெருமாள் இல்லை.
எனக்கு காமிச்ச படம் எனக்கு விட்டு விட்டு அந்த காலத்தில் இந்த டூரிங் டாக்ஸில் பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி 4 ஒவ்வொரு முடிச்சு ஒரு தொகுப்பு இல்லாமல் நான் இன்னும் முழுசாக பார்க்கல. பல ஏற்கனவே டப்பிங்கில் போகும்போது 52 கரெக்ஷன் சொல்லிட்டு வந்திருக்கேன். அது சரி பண்ணப்பட்டதா அப்படின்றது இதுவரைக்கும் தெரியாது. நீங்கள் பிரமிப்பாக புதுசாக பார்க்குற இளைஞர்களுக்கு தேவர் படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு நினைக்கலாம். நான் அப்படி பார்க்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற தம்பி சினேகன், சசிகலா நடராஜன் தேவர் படத்தை வரலாறு எடுக்கணும்னு பார்த்தார். காளிமுத்தன் பையன் மணிகண்டனை ஷூட்டிங் எல்லாம் பண்ணோம், மேக்கப் டெஸ்ட் எல்லாம் எடுத்தோம். அந்த காளிமுத்தன் இறந்து போயிட்டார். காளிமுத்தனுக்கு அடுத்து இப்போ ஏஎல் சீனிவாசனுடைய மகளை கட்டியிருந்தார். ஏஎல் சீனிவாசன் இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் சசிகலா நடராஜன் அவரை சசிகலா சொன்னா தான் நடராஜன் தான் யாருன்னு தெரியுற மாதிரி அவங்கள அவங்க இந்த ஆர்வி உதயகுமார்லேருந்து ஒரு டைரக்டர் டீமே அவர் கூட இருந்துச்சு. இந்த படத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ண முடியல. இதெல்லாம் கடந்து நீங்கள் அது செய்கிறீங்க அப்படின்னு சொல்லித்தான் உங்களோட இருக்கிறோம். ஆரம்பத்தில் எம்எம் பாபு, கோவிந்தராஜன், ஜெயந்தினி கோவிந்தராஜன், எஸ்எஸ்ஆர் சத்யா மூல கதைன்னு சொல்லி அப்புறம் முதல்ல சொன்னதே சௌத்ரியும் பஷீரும் தான். பஷீர் வந்து இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு கூட மேக்கப் வரும்போது என்னை அழைச்சிட்டு போய் அந்த மேக்கப் போடும்போது நான் கூட இருக்கணும்னு விரும்புவார். இன்னைக்கு வர இப்போ இல்லை, அக்டோபர் 1ஆம் தேதி என்னை வழியை வரவழைச்சு பல வடபள்ளி கோயிலில் போய் அந்த துளசி மாலையும் ருத்ராட்ச மாலையும் பூஜை பண்ணி கொண்டு வர சொல்லிட்டு இன்னை அக்டோபர் 1லேருந்து இந்த அக்டோபர் 1லேருந்து நான் 3 நாள் மாதிரி விரதம் இருக்கிறேன். நீங்கள் தானே இந்த மாலையை போட்டு விடணும்னு சொல்லி என்னை அந்த மாலையும் போட்டு விட சொல்லி அந்த இதுகள்லாம் செஞ்சு இப்போ மேக்கப் போடும்போது, தேவரா மேக்கப் போடும்போது நீங்கள் இருக்கணும்னே அப்படின்னு சொல்லி கூட இருந்து அதை பண்ணி அவருடைய நடைமுறை அப்படி இருக்குது. ஆனால் நீங்கள் இயக்கம்னு சொல்லி வரும்போது, ஒரு கதையமைப்புன்னு வரும்போது, நான் அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்து நெஞ்சு வெடிச்சு போச்சு. அந்த சர்டிஃபிகேட், சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க, ஏ சர்டிஃபிகேட், யூ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும்னு பெருமைப்படுறீங்க. ஆனால் அந்த சர்டிஃபிகேட்டில் என்ன சொல்லியிருக்கீங்க? பத்திரிகைகளில் வந்த செய்தியை தழுவி உருவாக்கப்பட்ட கற்பனை. என்ன அர்த்தம்? வரலாறா இல்ல உங்க கற்பனை கதையா? இது எது உண்மை? இது தெரியாம எல்லாரும் தேவர் படம் எடுத்துட்டார் அப்படின்னா இது ஒரு பெரிய மோசடி இல்லையா? சர்டிபிகேட் அப்படி இருந்தா அவர் சத்யா பணம் போட்டு பண்ணியிருக்கிற அதை பத்தி அவங்க பார்ட்னர்கள் ஒத்துக்கிட்டாங்க, அவர் பெருமைப்படுறோம். அது வேற. ஒருத்தர் பெருமைப்படுறதுன்றது வேற, பாராட்டுறதுன்றது வேற. நீங்க தேவரை சொல்லும் போது எதுக்கு இப்படி ஒளிவு மறைவா முன்னும் பின்னுமா மாறி மாறி நிக்கிறீங்க? சினிமாவில் மாதிரி டபுள் ஆக்ட் போடுறீங்க. இதுதான் வரலாறு அப்படின்னா வரலாறுன்னு சொல்லுங்க. இல்ல இது கற்பனை கதைன்னா கற்பனை கதைன்னு சொல்லுங்க. கற்பனை கதைக்கு நாங்க வேலை ஆளே இல்லை. நீங்க ஊமை விழிகள் அடிக்கும் போது எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு எதனால இதை சரி பண்ணி கொடுக்கணும். யார் பேச தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க? நான் இருக்கிறத பேசிக்கிட்டு இருக்கேன். பேச தெரியாம பேசுறோம்னா என்ன அர்த்தம்? என்ன பார்த்துட்டு தான் சொல்றேன். ஆமா, தனியாக சொல்றேன். பண்ணிருக்காங்க. நம்ம இடத்துல எத்தனை பேர் இருக்கான்? ஒரு நிமிஷம் எனக்காண்டி வாங்க. ஒரு நிமிஷம் ஏன்டா வாங்க. ஒரு நிமிஷம் முடிச்சு நம்ம இடத்துல எத்தனையோ பேர் இருக்கான். கொஞ்சம் பொறுமையா பேசு. சரி,
கொஞ்சம் ரைட் ரைட் பேசு வாழ்த்திட்டு விட்டுருங்க ஐயா. சிவாய் பண்ணுறேன் ஐயா மர் ஐயா இல்லை இல்லை ஐயா உங்களுடைய ஆசீர்வாதம் தான் வேணும். உங்களுடைய ஆசீர்வாதம் மட்டும். ஏ தேவரை பத்தி தப்பா படிச்சுட்டு இருக்குமான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். டைரக்டர் என்ன பெருசு, தேவரை கூட பெருசு. ஐயா ஐயா ஒரு நிமிஷம் ஐயா ஒரு நிமிஷம். எங்க மைக் எங்க மைக் எங்க மைக் 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 ஒரு நிமிஷம். அதாவது ஒரு விஷயம் ஐயா ஒரு விஷயம். சினிமாவை பொறுத்த வரைக்கும் நான் சென்சார் போர்டு மெம்பர். கற்பனைன்னு போட்டா மட்டும்தான் அவங்க வந்து சென்சார் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அது வந்து சென்சார் சர்டிபிகேட் இது அதோட நாம்ஸ். ஓகேங்களா? நம்ம என்னதான் உண்மையை வச்சு நம்ம தழுவி எடுத்தாலும் அங்க கற்பனை இந்த கதாபாத்திரம், அதாவது அனிமல்ஸ் போடுறாங்கல்ல, அது மாதிரி ஒரு இது. அதனால நீங்க யாரும் தவறா நினைக்க வேணாம். ஐயா உண்மையிலேயே வந்து ஐயா ஒரு விஷயம் ஐயா நவமணி ஐயா ஒரு நிமிஷம் ஐயா கேளுங்க ஐயா. ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க ஐயா. அதாவது நம்ம சமூகத்துல இருக்கிறவரே வந்து ஐயாவை பத்தி ஒரு படம் எடுக்கல. இவ்வளவு பல கோடி ரூபா போட்டு ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அவருக்கு உண்மையிலேயே ஒரு பாராட்டுக்கள், ஹேண்ட்ஸ் அப். ஓகேங்களா? அதுல வந்து 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் படத்துல சில சீன்ஸ்கள் பண்ண முடியாத பட்சத்துல இந்த படம் வந்து அவர் வந்து தழுவி எடுத்ததுதான். அதுல எந்த இதுவுமே கிடையாது. ஆனா நம்ம நவமணிய சொல்ற மாதிரி ஃபுல்லா ஒரு படம் எடுக்கணும்னா நெக்ஸ்ட் தேசிய தலைவர் பசீரே பண்ணி 2வது பார்ட் நாங்க எல்லாருமே முக்குளத்தூர் சேர்ந்து நாங்க அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதுல சத்யாவும் நீங்களும் இருப்பீங்க. முதல் பார்ட் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். இது நாங்க வந்து எல்லாம் அந்த தேசிய தலைவரோட ஆசீர்வாதம் உங்கள்ட்ட இருக்கு. நவமணி ஐயா நீங்களும் ஆசீர்வச்சிருங்க. ஆமா ஒரே அடுத்து நம்ம பண்ணுவோம். ஒரு ரெண்டே வர நான் வந்து வரலாறுன்னா வரலாறாக இருக்கணுன்றதுக்கு தான் சொல்லியிருந்தேன். யாரையும் குற்றச்சாட்டு சொல்கிறோம் அப்படின்றதில் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இதில் இருந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எவ்வளவு பேர் என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்றது தெரியாது. 1950 தான் கொரியா வார், அது சுதந்திரத்துக்கு பின்னால் நடந்தது தான். வரலாறு தெரியாமல் நான் பேசலை என்ன. அதனால இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சினிமா எல்லாரும் கூட்டு முயற்சி சரியாக வரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். தேவர் படம் வாழ்க்கை வரலாறு தப்பு இல்லாமல் வரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். அதைத்தான் நான் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறேன். இன்னொரு பேர் வந்து கான்ட்ரவர்சியலாக இன்றைக்கி 57 ஒரு தினகரசாமி தேவர்னு ஒருத்தன் எழுதின புத்தகத்தை வச்சு தான் திருப்பி இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அது உடையணும் அப்படின்றது படிக்காதவன் படித்தவன் எல்லாரும் படித்தவன் புத்தகத்தை தேடி படிக்கிறது இல்லை. ஏறத்தாழ தேவர் பற்றி 90 புத்தகங்கள் வந்திருந்தாலும் படிக்கிறது இல்லை. ஆனால் தேட்டருக்கு இந்த படம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் படித்தவன் படிக்காதவன் எல்லா தரப்பு மக்களும் படிப்பாங்க. தேவருடைய வரலாறு பொதுமக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்றதுனால தான் நான் இவங்களோட வந்து சேர்ந்தேன். ஆரம்பத்தில் இருந்து நான் அவங்களுக்கு திருத்தம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். திருத்தம் சொல்கிறது வேற. ஒரு கிளாஸில் ஒரு டீச்சரு தப்பு இது அப்படின்னு சொல்கிறதுனா அவங்கள இன்னும் சரிப்படுத்துறதுக்கு நெறிப்படுத்துறதுக்கு அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். பாராட்டு மட்டும் பேசுறது மட்டும்தான் ரசிக்கிறோம் அப்படின்றது இல்லை. தவறுகள் வந்தால் எந்தெந்த இடத்துல தப்பு இருக்கோ அதை சரி பண்ணணும்
அப்படின்னு வந்தால் தான் அவர் நல்ல மாணவனாக இப்போ வர முடியும். அதனால இன்னைக்கு உங்களுடைய உழைப்பு வீணாயிடக்கூடாது, உங்களுடைய பேர் கெட்டு போயிடக்கூடாது. ஏற்கனவே இதுக்கு இந்த தரப்பில் 2 தரப்பில் இருந்து உங்களுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கடுத்து அரசியல் ரீதியாக இருக்குது. இதுகளுக்கெல்லாம் நான் ஆரம்ப காலத்துல இருந்து நீங்கள் என்ன பேசினாலும் அதுக்கு ஆவணத்தோடு நான் இருக்கேன்னு சொல்லியிருந்தேன். நாங்களுக்கு ஒன்றும் பயந்துக்கிட்டோ அதுகளோ இல்லை. முழுக்க இந்த கதைக்கு என்னென்ன ஆதாரங்கள் வேணுமோ அத்தனையும் நான் கையில் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தெம்பு கொடுத்து தான் அந்த படத்தோட உங்களோட வந்தேன். இதில் கடைசி வரைக்கும் இருப்பேன். இந்த படம் தேவர் படம் தப்பு இல்லாமல் வரணும். ஏற்கனவே 52 கரெக்ஷன் சொல்லியிருக்கேன். அதுக்கெல்லாம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தம்பிக்கு தெரியாது. பிரமிப்பா தான் பார்ப்பீங்க. ஏன்னா அவர் ஒரு பிரம்மாண்டமான டைரக்டர், அது பண்ணியிருக்கிறாருன்றது எல்லாருக்கும் அதுதான் இருக்கும். நான் செய்திகளை பார்க்குறேன். உங்கள் படத்தை தயாரிப்புக்கு சரியில்லைன்னுலாம் நான் சொல்லலை, செய்திகள் சரியாக இருக்கணும்னு சொல்கிறேன். துவக்க காலத்திலேருந்து ஒவ்வொரு தடவையும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதுபடி சரியாக செஞ்சு கொடுக்கணும். இந்த அளவில் இதில் பூரா பார்த்தீங்கன்னா அவங்க ஜெனிஃபர் மார்க்ரெட் வந்து பட தயாரிப்பாளராகவும் இல்லாமல் அதில் படத்துலையும் நடிச்சிருந்தாங்க. அவர் குழந்தையும் நடிச்சிருந்தது. ஏன் அவங்க அப்பாவும் நடிச்சிருக்கிறார். இப்படி அவங்க குடும்பமே அதில் இருக்குது. ஒவ்வொரு முறையும் நான் அந்த சில இதுகளை பார்த்துட்டு அப்பப்போ கரெக்ஷன் சொல்லுவேன். அதுதான் நடக்கும். இது தெரியாமல் சும்மா பேசுகிறவனுக்கு ஏதோ கோபத்தில் பேசுகிறேன்றது அர்த்தம் இல்லை. இது பத்திரிகைகளில் விமர்சனங்களுக்கு வர்றதுக்கு முந்தி நான் சொல்லக்கூடியது. நாளைக்கு பத்திரிகையில் எழுதிடுவான், அது கூடாதுன்றதுக்காகத்தான் இதுகளை சரி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். 52 கரெக்ஷன் சொல்லியிருக்கேன். அது பூரா திருப்பி திருத்தப்பட்டு வரணும்னு சொல்லி கேட்டு இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி. ஜெயஹிந்த். இதுக்கு மேல யாருமே வேணாம், நானே பேசுறேன். படம் பார்த்த தென்பகுதியில் உள்ளவனா கேளுங்க. என் பேர் மூர்த்தி தேவர். வருடந்தோறும் 25 ஆண்டுகளா தேதிக்கு அன்னதானம் வழங்கி உள்ளேன். என்னை விட யார் பேச முடியும்? நான் படம் பார்த்துட்டேன், நான் சொல்லணும். ஐயா அவருடைய ஆதங்கத்தை வந்து சொல்லிட்டாங்க. இந்த மேடையில் ஐயாவுக்கு அறிவுரை சொல்றதும் கிடையாது. நான் அவர் முன்னாடி வளர்ந்த பையன். என்னுடைய பேர் மூர்த்தி தேவர். படம் பார்த்தேன். அதாவது என்னுடைய தலைமுறைக்கு படம் சரியாக இருக்கு. என்னுடைய தலைமுறைக்கு, என் பார்வைக்கு, ஐயாவுடைய வயதுக்கு, ஏன்னா நான் உணவு வகையிலும் என்னுடைய ஒரு சில விஷயங்களும் என்னுடைய மாறுபட்டுக்கும் ஐயாவுடைய வயது பார்வை அவங்களுடைய எக்ஸாக்டா இருக்கும்னு நினைக்கிறாங்க. சத்தியமா சொல்றேன், எந்த தேவனாலும் இந்த படத்தை எடுக்க முடியாது. நான் ஒன்று சொல்றேன், ஒரு இயக்குனர் நிறைய மேடையில் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி எல்லாருமே பிற சமூகத்துக்காரங்க. சத்தியமா நாங்கள் வெட்கப்படுறோம். இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் நாங்கள் கோடியா அன்னதானம் பண்றது, விழாக்களுக்கு இந்த படம் எடுக்கணுங்க அறிவு எங்களுக்கு இருந்துச்சா? யாராவது செஞ்சோமா? அதை எனக்கு தேவர்னு உருவத்தில் கொண்டு வந்து ஒரு தேவரை காட்டியிருக்காருல, நான் தேவரை பார்க்கல. ஆனால் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக என்னுடைய தாத்தா காலத்திலிருந்து ஐயா நவமணி ஐயாவுக்கு தெரியும் நாங்கள் இந்த சமூகத்துக்கு எவ்வளவு தென்பகுதியில் எங்கள் குடும்பத்தினர் வந்து சமூகத்துக்காக பாடுபடுவோம் என்று ஐயா நவமணி ஐயாவுக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்கிறேன், என்னுடைய பார்வைக்கு ஐயா வந்து எக்ஸாக்டாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் சினிமா ரொம்ப எக்ஸாக்டாக இருக்க முடியாது. ஏன்னா ஒரு பழைய 1957க்கு வந்து நம்மளை கொண்டு போகிறோங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதை கண்டிப்பாக இந்த படக்குழுவினர் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன். தென்பகுதியில் ஐயாவுடைய ஆதங்கத்தை ஒரு சில விஷயங்களை வந்து, ஏன்னா இஸ் எ சீனியர், அவங்க ஒரு பெரிய இருக்கிறதுனால என்னுடைய பேச்சை கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சத்தியமாக இல்லையா, உங்களை உதாசனப்படுத்துன இன்னைக்கு இந்த உழைப்பு, இந்த மேடை உங்களுக்கான மேடை. ஏன்னா நீங்கள் எழுதி கொடுத்த ஒவ்வொரு வைர வரிகளை முன்னிறுத்தி தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் அவங்க இந்த காலகட்டத்துக்கு தகுந்தவாறு எக்ஸாக்டாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில விஷயம் சொன்னால் கான்ட்ரவர்சியாகவும் போயிடும்ல. அதனால சத்தியமாக சொல்கிறேன், ஏன் தேவரான சொல்கிறேன், இந்த படத்தை எடுக்கக்கூடிய எந்த தேவரான சொல்லுங்க, 10,000 கோடி வச்சிருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமுதாய தொழிலதிபர் எவனா செய்ய முடியுமா? அதை இன்னைக்கு செஞ்சிருக்கார். ஒரு சென்னை மாவட்டத்தில் பிறந்திருக்கார். தென்பகுதியில் வேற சமுதாயத்தை பிறந்த, சென்னை மாநிலத்தில் பிறந்த
ஒரு ப்ரொடியூசர் இன்னைக்கு இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கா அண்ணன் அரவிந்தராஜ் அண்ணன் அவரெல்லாம் அப்போ உள்ள ஒரு பெரிய டைரக்டர். இன்னைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஐயாவுடைய வரலாறு மிக சிறப்பாக சத்தியமாக படம் அருமையாக வந்திருக்கு. இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்கலனா அவன் தேவனே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். சும்மா மியூசியம் முறுக்கிட்டு 3 கோடி தேவை இருக்கும், 3 கோடி தேவை பார்க்கணும், 1 கோடி தேவை தியேட்டரில் போய் பாரு. நீ நல்ல ஆத்தாளுக்கு பிறந்த இந்த தேவை இந்த படத்தை போய் தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி நன்றி. தென்பகுதியிலே குறிப்பாக தென்பகுதியிலே இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். எங்களுடைய முக்குளத்தூர் சமூகம் இந்த படக்குழுவினருக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம் என்பதை நான் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரல நான் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு ஒரு விஷயத்தை உங்களை பகிர்ந்துக்கிறேன். நானும் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு சொந்த தயாரிப்பில் நான் இன்னைக்கு ஒரு சமூகத்தினுடைய தலைவராக சித்தரிக்கப்பட்டவன். எனக்கு கூட அந்த அறிவு இல்லை. நான் கெங்க கொண்டான் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் தாய்மாமா கேரக்டர் பண்ணியிருக்கேன். படம் விரைவில் வரப்போகுது. எனக்கு அந்த உணர்வு இருந்துச்சா? தேவரையா வச்சு பண்ணணுங்கிற உணர்வு யாருக்கு இருந்துச்சு? என்னுடைய அன்பு சகோதரர் திரு SSR சத்யாவுக்கும் அதை துணிஞ்சு ஒரு தேவனுக்கு இல்லாத தைரியம் இந்த டைரக்டருக்கு வந்திருக்கு, இந்த படக்குழுவினருக்கு வந்திருக்கு. இந்த மேடை நான் சொல்றேன், பஷீர் பாய் இல்ல, இன்று முதல் பஷீர் தேவராக அழைக்கப்படுகிறார். ஒரு நிமிஷம்.